வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அட்டகாசமான சுவையில் முளைக்கட்டின வெந்தயமும் பாவக்காவும் வச்சு நல்ல டேஸ்ட்டான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல சூடான சாதத்தில் இந்த கிரேவியை பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். 300 கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின வெந்தயம் எடுத்திருக்கேன். முளைக்கட்டின வெந்தயம் சாதாரணமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எம்டி ஸ்டமக்கில் நல்லா மென்று சாப்பிட்டு 1 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கும்போது சர்க்கரையோடைய அளவு கண்ட்ரோலில் இருக்கும். 2 தக்காளி எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்குன வெங்காயம், 1 வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது அரைக்க போகிறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் மசாலா அரைச்சிக்கலாம். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 7-8 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளியும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த முளைக்கட்டிய வெந்தயம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வெந்தயம் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம முளைக்கட்டி சேர்க்குறதால நமக்கு கசப்பு தன்மையே இருக்காது. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட டேஸ்ட்டாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் பொடியை நறுக்குன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இதே ரெசிபியை நான் வெண்டைக்காயும் முளைக்கட்டிய வெந்தயம் வச்சு செஞ்சுருக்கேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த அரைச்ச மசாலாவை நடுவில் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பாவக்காய் நல்லா எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் இன்னும் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு பாவக்காய் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருந்த புளி தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முளைக்கட்டிய வெந்தயமும் பாவக்காவும் வச்சு ரொம்ப சூப்பரான புளிக்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.